ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல். இதோட விகாஸ் இந்த சேனலில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் கைனடிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். கைனடிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்ட்டு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி இந்த மூணு ஈக்குவேஷன் தான் எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த வெலாசிட்டி வச்சு ஒரு ஃபார்முலா, அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு ஒரு ஃபார்முலா, அப்புறம் ஃபைன் வெலாசிட்டி வச்சு ஒரு ஃபார்முலா. ஸோ 3 ஃபார்முலா வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். 60th லெக்சர் பார்த்துட்டு இருக்கோம். 15th யூனிட்ல செகண்ட் லெக்சர். வாட்ஸ்அப் சேனல் பாசிசி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டவுன் விகாஸ். ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாம். இன் அன் எலிவேட்டர் ஷாஃப்ட் எ பால் இஸ் த்ரோன் வெர்டிகலி அப்வர்ட். எலிவேட்டர் இருக்குது, அதில் ஒரு பால் த்ரோ பண்ணுறாங்க வித் அன் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் 18 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது அந்த பாலோட இனிஷியல் வெலாசிட்டி 18 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குது. ஃப்ரம் எ ஹைட் ஆஃப் 12 மீட்டர் எபோவ் தி கிரவுண்ட். கிரவுண்ட்லேருந்து மெஷர் பண்ணாங்க அப்படின்னா அந்த பால் 12 மீட்டர் ஹைட்டில் அங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா 18 மீட்டர் பெர் செகண்டில் பாலை மேலே த்ரோ பண்ணுறாங்க. அட் தி சேம் இன்ஸ்டன்ட், அதே நேரத்தில் அண்ட் ஓப்பன் பிளாட்ஃபார்ம் எலிவேட்டர் பாசஸ் தி 5 மீட்டர் லெவல். அங்கேருந்து தூக்கி போகிற அதே சமயத்தில் ஒரு 5 மீட்டர்லேருந்து ஓப்பன் பிளாட்ஃபார்ம் மேலே போயிட்டு இருக்கு, சரிங்களா. மூவிங் அப்வர்ட் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் 2 மீட்டர் பெர் செகண்ட். ரெண்டுமே மேலே தான் மூவ் ஆகுது. டிட்டர்மைன் சப்டிவிஷன் ஏ வென் அண்ட் வேர் த பால் ஹிட்ஸ் த எலிவேட்டர். இப்போ பாலை 12 மீட்டர் மேலே தூக்கி போடுறாங்க. இப்போ கீழேருந்து கிரவுண்ட்லேருந்து 5 மீட்டர் லெவலில் ஒரு எலிவேட்டர் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ரெண்டுமே அந்த பாலும் எலிவேட்டர் எப்போ ஒன்று மீட் பண்ணு கேட்குறாங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பால் வித் ரெஸ்பெக்ட் டு தி எலிவேட்டர் வென் த பால் ஹிட்ஸ் த எலிவேட்டர். சரி, அப்படி இருக்கும்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பால், அதாவது பாலோட ரிலேட்டிவ் வெலாசிட்டியை எலிவேட்டரை பொறுத்துட்டுன்னு கேட்குறாங்க, ரைட்டுங்களா. வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு எலிவேட்டர் விபிஇ நம்ம என்ன நம்ம கொடுக்குன்னு பார்க்கலாம். சரி, இப்போ சால்வ் பண்ணலாம். சரி, கொடுத்துக்கடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸை விட்டுலாம் நம்ம. இதில் 3 ஃபார்முலா தான். ஃபார்முலா என்ன அப்படின்னா v ஈக்குவல் டு v0 ப்ளஸ் ஏடி. அடுத்து x ஈக்குவல் டு x0 ப்ளஸ் v0t ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். அடுத்து v ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு v0 ஸ்கொயர் ப்ளஸ் 2a இன்ட்டு x மைனஸ் x0. இந்த ஃபார்முலா தான். எங்கெல்லாம் x0 யூஸ் பண்ணுவோம், இனிஷியல் x மட்டும் யூஸ் பண்ணால் ஃபைனல், சரிங்களா. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த பாலுக்கு நம்பர் 1 அப்படின்னும் எலிவேட்டருக்கு நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து எலிவேட்டர் பாலுக்கு நம்பர் 1 நம்பர் 2 கொடுத்தாச்சுன்னா இப்போ வெலாசிட்டி ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பால் எவ்வளோ தூக்கி போடுறாங்க, 18 மீட்டர் per செகண்ட் தூக்கி போடுறாங்க. அப்போ 18 மீட்டர் per செகண்ட். எந்த ஹைட்டில் தூக்கி போடுறாங்க, கிரவுண்ட்லேருந்து 12 மீட்டர் தூக்கி போடுறாங்க. x0 12 மீட்டர். அதேமாதிரி எலிவேட்டருக்கு வந்தோம் அப்படின்னா எலிவேட்டர் எங்கேருந்து இனிஷியல் ஹைட் எவ்வளவு, 5 மீட்டர் ஹைட். இனிஷியல் ஹைட் 5 மீட்டர். வெலாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக இருக்குது. அதான் ஃபைன் வெலாசிட்டியாக இருக்கும், அது மாறாது வெலாசிட்டி. இப்போ v2 அப்படிங்கிறது 2 மீட்டர் per செகண்டில் இருக்குது, சரிங்களா. இப்போ என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த பால் ஹிட் ஆகுது இல்லையா, பாலும் எலிவேட்டர் ஒரு பாயிண்ட்ல ஹிட் ஆகுது. அப்போ கிரவுண்ட்லேருந்து அந்த பால் வரைக்கும் டிஸ்டன்ஸ் x1 எடுத்துக்கிறேன், கிரவுண்ட்லேருந்து எலிவேட்டர் வரைக்கும் இருக்கிறது x2 எடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா x1 ஈக்குவல் டு x2, ரெண்டையும் ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கிறனால x1 ஈக்குவல் டு x2 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கும். இப்போ நமக்கு 3 ஃபார்முலா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா இப்போ இங்கே x1 அப்படின்றதுக்கு, அதாவது x1 ஃபார்முலா என்ன அப்படின்னா x0 ப்ளஸ் விடி அப்படின்னு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, x0 ப்ளஸ் விடி அப்படின்ற ஃபார்முலா பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு என்னன்னா ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிற ஒன்று இந்த x1 கிடையாது. நான் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்கேன், இங்கே v0 v இல்லை. அப்போ அதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது, x1 ஈக்குவல் டு v0t, x1 ஈக்குவல் டு x0 ப்ளஸ் v0t ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் இருக்குது. இதில் x0 ஒரு வேல்யூ இருக்குது, v0 ஒரு வேல்யூ இருக்குது. ஆக்சலரேஷன் பார்க்கலாம். ஸோ ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னா இந்த பால் அப்பர்டில் மூவ் ஆகிறனால இது என்ன ஆகுதுன்னா கிராவிடேஷனுக்கு அகேன்ஸ்டாக மேலே மூவ் ஆகிறனால -9.81 அப்படின்னு கொடுக்கணும் நம்ம, சரிங்களா. அப்போ 12 x0ங்கிறது 12, v0ங்கிறது 18, t மைனஸ் அது மைனஸுங்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஆக்சுவலாக இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இதில் மைனஸ் ப்ளஸ் 1/2 ஏக்கு பதில் -9/2 டி ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 12 + 18t மைனஸ் 4.905 டி ஸ்கொயர் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இந்த x1 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் தான் இருக்குது, 12 + 18t மைனஸ் 4.905 டி ஸ்கொயர் இருக்கா. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா x1 ஈக்குவல் x2 மட்டும் அதுக்கு ஈக்குவல். அப்போ x2க்கு என்ன ஈக்குவேஷன் வருதுன்றதை பார்க்கலாம். x2க்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நான் சால்வ் பண்ணால் x2க்கு x0 ப்ளஸ் விடின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இனிஷியல் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது. நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா x0ங்கிறது 5, விங்கிறது 2,
டிங்கிறது டைம். இப்போ x2 ஈக்குவல் டு 5 + 2t இருக்கு. நான் x1 ஈக்குவல் டு x2 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா x1 ஈக்குவல் டு x2 வந்து 5 + 2t. ஸோ நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷன் வருது -4.905t² + 16t + 7 = 0. இவங்க t1ஓட வேல்யூ எவ்வளோ பார்த்தோம்னா -3.907 + 3.652 ரொம்ப பாசிட்டிவ் எடுத்துக்கணும். ஸோ ப்ளஸ் 3.65 செகண்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இப்போ x1 அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கண்டுபிடிக்கலாம் x1ங்கிறது. இப்போ நீங்கள் x1 வேணும் இல்லையா? இப்போ x1 எவ்வளோ வேணும்னா அந்த t இருக்கு இல்லையா? டீயோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன் x1ல. டீக்கு பதிலாக வந்து 3.65 போட்டேன் அப்படின்னா x1 வந்து 12 மீட்டர் 12.3 சம்திங் மீட்டர் கிடைக்குது. இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ரெண்டுமே வந்து மீட் ஆகும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2 v12 அப்படின்ற வேல்யூ வேணும். v12 வேணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா v1 - v2 அப்படிங்கிறத ஃபார்முலா. இப்போ எனக்கு வந்து என்னன்னா v1 - v2 போடலாம். இனிஷியல் வெலாசிட்டி - இனிஷியல் வெலாசிட்டி 2 போடலாம். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா v01 இருக்குது. அந்த v02 இனிஷியல் வெலாசிட்டி இல்லை. அப்போ v02ன்ற வெலாசிட்டி எனக்கு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்? திருப்பி v02க்கு இன்னொரு ஃபார்முலா போடணும். v2 = v02 + 80. இதை சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 37.826 கிடைக்குது. அப்படி இல்லை நம்ம டேரெக்டாகவே வந்து v1 - v2 போட்டுக்கலாம். நீங்கள் v1 - v2 போடலாம். இப்போ நமக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது. ஃபைனல் வெலாசிட்டி வேணும்னாலும் ஃபைனல் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சா போட்டுக்கலாம். சரி, நம்ம இப்போ வந்து v02 கண்டுபிடிச்சிருக்கோம். v02 + 80 v02 37.826, v01 வந்து 18 மீட்டர்/செகண்ட். ஸோ v1 - v02 v02 போடும்போது 18 - 13.82 37.86 கிடைக்குது. ஆன்சர் வந்து -19.86 மீட்டர்/செகண்ட் அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. மைனஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா மைனஸ்னா என்ன அர்த்தம்? அதாவது பால் 1 வந்து பால் 2ஓட டைரக்ஷன் அகேன்ஸ்டாக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து எலிவேட்டர் வந்து மேலே மூவ் ஆகுது, பால் வந்து டவுன்வர்டில் மூவ் ஆச்சு அப்படின்னா டைரக்ஷன் வேறமா இருக்கனால ஆன்சர் வந்து மைனஸில் வருது. ரெண்டு சேம் டைரக்ஷனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் மைனஸ். ஸோ அதனால் வந்து மைனஸ் டைரக்ஷன் வருது. நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எலிவேட்டர் வந்து மேலே வந்து பால் கீழே மூவ் ஆகிறதுனால மைனஸ்னு வருதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? வெலாசிட்டி வந்து எவ்வளோ இருக்குது? ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து 19.826 மீட்டர்/செகண்ட். இவ்வளோதான். இதுதான் வந்து இந்த சம்முக்குரிய ஆன்சர். அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த இதை பற்றி பார்க்கலாம். அடுத்ததில் வந்து என்ன கர்வ்லினியர் மோஷன் பார்க்க போகிறோம். கர்வ்லினியர் மோஷனை என்ன எப்படி சால்வ் பண்ண பற்றி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான் இந்த சம்மு. கர்வ்லினியர் மோஷனை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துட்டு அதில் ஒரு ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படியே. சரிங்களா? ஸோ ஃபார்முலா மட்டும் இந்த 3 ஃபார்முலா கிட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. v = v0 + 80, x = x0 + அது எப்படி இந்த ஃபார்முலா மாறுதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபார்முலா வந்து கர்வ்லினியர் மோஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.